அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் ரேவா அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் சேதுராமன் காலை வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன் என்பதை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு காணொளியிலே உங்களை சந்தித்திருந்தேன், பல்வேறு விவரங்களை கூறியிருந்தேன். அதற்கு பிறகான கடந்த சில வாரங்களாக, சில மாதங்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ரேவா அமைப்பின் மீது திட்டமிட்ட அவதூறுகளையும் திட்டமிட்ட பொய்யுரைகளையும், மாநில தலைவர்கள் மீது தனிப்பட்ட முறையிலான விமர்சனங்களும் கீழ்த்தரமான பதிவுகளும் வெளியானதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். பல்வேறு அமைப்பினுடைய வலைதளங்களிலே, வாட்ஸ்அப்புகளிலே அது பகிரப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரேவா அமைப்பை அழிப்பதற்காகத்தான் இந்த அமைப்பு துவங்கப்பட்டது என்று கோவை பேரவையினுடைய சட்ட ஆலோசகரும் ஒரு வகையிலே கூறியிருந்தார். இன்னொரு புறத்திலே 3 மாதங்களிலே ரேவா அமைப்பு காணாமல் போய்விடும் என்று ஒரு மூத்த தொழிற்சங்க தலைவர் ஒரு வாயில் கூட்டத்திலே பேசியிருந்தார். ஆக இப்படி நம்மை சுற்றி பின்னப்படக்கூடிய அத்துணை சதிவலைகளையும் அத்துணை அவதூறுகளையும் புறந்தள்ளி கடந்த 23/9/2025 அன்று திண்டுக்கல்லிலே நடைபெற்ற ரேவா அமைப்பினுடைய மாநில ஆண்டு பேரவையில் நாம் திட்டமிட்டதை விட கூடுதலாக பங்கேற்று எதிராளிகளுக்கு, நம்ம எதிர்ப்பவர்களுக்கு பதில் கூறுகின்ற விதமாக 500 குடும்ப ஓய்வூதியர்கள் உட்பட 3000 பேர் கலந்து கொண்ட அந்த ஆண்டு பேரவை மற்றவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக அமைந்திருந்தது. அந்த வகையில் அந்த பேரவைக்கு திட்டமிட்ட அடிப்படையில் நமது உறுப்பினர்களை திரட்டி வந்த மாநில, மண்டல, கிளை நிர்வாகிகளுக்கும் அந்த ஆண்டு பேரவையை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்த திண்டுக்கல் மண்டல நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மாநில மையத்தின் சார்பில் முதலிலே நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை நண்பர்களே, நம்முடைய ஆண்டு பேரவையிலே ஒரு முக்கியமான 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 8 தீர்மானங்களிலே 2 தீர்மானங்கள் நம்முடைய அமைப்பு விதிகள் சம்பந்தமானது. மீதி இருக்கக்கூடிய 6 தீர்மானங்கள் ஓய்வூதியர்கள் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1, நமது பென்ஷன் திட்டம் உருவாக்கப்பட்டதில் இருந்து பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய நிலையை நாம் அறிவோம். கடந்த 2007ஆம் ஆண்டு அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு நேரு அவர்களுடைய காலத்திலே அமைக்கப்பட்ட பென்ஷன் சீராய்வு குழு, அந்த குழு இப்போது இருக்கக்கூடிய இந்த பென்ஷன் திட்டத்தை ட்ரஸ்ட் அடிப்படையில் தொடர்வதற்கு முடியாது, இயலாது. ஆகவே இந்த திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற முன்மொழிவை அரசுக்கு சமர்ப்பித்தது. அந்த முன்மொழிவை அரசு இதுவரை அமுல்படுத்தவில்லை. ஆகவே நம்முடைய முதல் தீர்மானமாக நமது பென்ஷன் திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அடுத்ததாக ஓய்வுகால பணப்பலன்கள், சட்டப்படியான வழங்க வேண்டிய பணப்பலன்கள் கூட குறிப்பிட்ட காலத்தில் வழங்கப்படாமல், ஓய்வு பெறுகின்ற நாளிலே வழங்கப்படாமல், ஆண்டு கணக்கிலே, மாதக்கணக்கிலே இழுத்தடித்து வழங்கப்படுகிறது. இந்த நிலையிலே கடந்த 16 மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய ஓய்வுகால பணப்பலன்களை உடனே வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். அடுத்து குறைந்தபட்ச ஓய்வூதியமாக இன்றைக்கு அரசினுடைய பல்வேறு துறைகளிலே வழங்கப்படுவதைப் போல 7850 என்பதை குறைந்தபட்ச ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அடுத்ததாக மிக முக்கியமான தீர்மானமாக, நமது பென்ஷன் திட்டம் உருவாக்கப்பட்ட போது 1998க்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு விருப்புரிமை அடிப்படையிலும்
98க்கு பிறகு பணியில் சேர்பவர்களுக்கு கட்டாயமாக இந்த திட்டத்தில் உறுப்பினர்கள் ஆக்கப்படுவார்கள் என்ற அந்த விதிகள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. 2003க்கு பிறகு சேர்ந்த பணியாளர்களை இந்த பென்ஷன் திட்டத்தில் இணைக்காமல் புதிய பென்ஷன் திட்டம் என்ற பெயரிலே அவர்களுக்கு எந்த ஒரு பணப்பலனும் கிடைக்காத சூழ்நிலையில் அந்த ஒப்பந்த பென்ஷன் ட்ரஸ்ட் விதிகளின்படி 98க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களான 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களை இந்த பென்ஷன் திட்டத்தில், நமது பென்ஷன் திட்டத்தில் இணைத்து நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அடுத்ததாக நீதிமன்ற தீர்ப்புகளிலே, பல்வேறு தீர்ப்புகளிலே, அது அமைப்புகளின் சார்பாக தொடர்ந்ததாக இருந்தாலும் சரி, தனி நபர்கள் தொடர்ந்ததாக இருந்தாலும் சரி, அதிலே அரசாங்கமும் நிர்வாகமும் தேவையற்ற மேல்முறையீடுகளையும் அப்பீல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி காலதாமதப்படுத்தி வருகிறது. ஆகவே நீதிமன்ற தீர்ப்புகளை மேல்முறையீடு செய்யாமல், தடை உத்தரவு வாங்காமல் முறையாக அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். 6வது தீர்மானமாக, இன்றைக்கு வாரிசு வேலை என்பது காணல் நீராக உள்ளது. கடந்த 20 ஆண்டு காலமாக உயர்கல்வி பெற்றவர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையிலே எந்த ஒரு வாரிசு பணியும் வழங்கப்படாமல் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்லாயிரக்கணக்கான வாரிசு வேலை கிடைக்காமல் இன்றைக்கு கடுமையான துன்பத்திலே ஆளாகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உயர்நீதிமன்றம் சொன்னதைப் போல 6 மாத காலங்களுக்குள் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு வழிகாட்டி இருக்கிறது, உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே போக்குவரத்து கழக நிர்வாகங்களும் வாரிசு வேலை கோரி பதிவு செய்திருப்பவர்களுக்கு அவருடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் உடனடியாக வாரிசு பணி வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, தோழர்களே, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்புவதை மட்டுமல்ல, நம்முடைய மாநில ஆண்டு பேரவையிலே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி, இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற விதமாக, கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இறுதி வாரத்திலோ அல்லது டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலோ சென்னையிலே ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான தேதிகளும் வடிவமும் மாநில நிர்வாகிகள் கூடி முடிவு செய்து அறிவிப்பார்கள். அந்த இயக்கத்திலும் எப்படி திண்டுக்கல்லிலே ஆண்டு சிறப்பு பேரவையிலே நாம் திட்டமிட்டதை விட அதிகப்படியான நம்முடைய உறுப்பினர்களை கலந்து கொள்ள செய்தோமோ, அதே போல சென்னை இயக்கத்தையும் வெற்றி பெற செய்வதற்குண்டான பணிகளை நம்முடைய மண்டல மாநில கிளை நிர்வாகிகள் இன்றிலே இருந்து அதற்குண்டான ஏற்பாடுகளை, தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அருமை நண்பர்களே, தோழர்களே, அடுத்து நம்முடைய வழக்குகள், அநேகமாக முக்கியமான வழக்குகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக டிஏ உயர்வு சம்பந்தமான அரசாணை 142 எதிர்த்த அந்த வழக்கு, அந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே நாம் அந்த வழக்கை நடத்தி வருகின்ற போது, அவமதிப்பு வழக்கை நடத்துகின்ற போது, அதை விசாரித்த நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் காலமாகிவிட்ட நிலையில் அந்த அமர்விலே அந்த வழக்கை துரிதப்படுத்தி நடத்துவதற்கு பதிலாக மதுரையிலே நம்முடைய ரேவா மண்டல நிர்வாகிகள் தொடர்ந்திருந்த அந்த அவமதிப்பு வழக்கை ரேவா அமைப்பு ஏற்று நடத்துவது என்ற அடிப்படையில் அந்த டிஏ உயர்வு வழக்கிலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய அமைப்புடைய சார்பாக வழக்கறிஞர்கள் திறமையான வாதங்களையும் ஆவணங்களையும் முன்வைத்து 3 தவணைகளாக டிஏ உயர்வு பெற்றிருக்கின்றோம். 119% டிஏ உயர்வு டிஏ பெற்றுக்கொண்டிருந்தவர்களுக்கு 221%, 5% பெற்றுக்கொண்டிருந்தவர்களுக்கு 42%, இந்த மாதம் வரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்தவரை கடந்த 28/4/2025 அன்று 28/8/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதிலே வருகின்ற ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் மீதம் இருக்கக்கூடிய டிஏ உயர்வையும் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்ற பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார் என்று ஜனவரி வரை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பிரச்சனை அதோடு முடிந்து விடுவதல்ல. இப்போது அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அபிடவிட்டிலே, நிர்வாகம் சொல்லக்கூடிய பிரமாண பத்திரத்திலே 2024 டிசம்பர் மாதம் வரையான டிஏ உயர்வு தான் கணக்கிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரை நம்முடைய வழக்கிலே பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு இணையான பஞ்சப்படி உயர்வு என்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பை அமுல்படுத்தவில்லை என்ற அந்த வழக்கிலே நமக்கு 2025 ஜனவரி மாதம் ஒரு உயர்வும் 2025 ஜூலை மாதம் ஒரு உயர்வுமாக
257% டிஏ உயர்வு தர வேண்டிய இடத்தில் 227 தான் கொடுத்திருக்கிறார்கள். 221 தான் கொடுத்திருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய 46% டிஏ உயர்வை தொடர்ந்து பெற வேண்டும். 5% டிஏ உயர்வு பெற்றவர்களுக்கு 42% கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது 58% கொடுக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்கான 16% டிஏ உயர்வையும் உத்தரவாதப்படுத்தி எதிர்காலத்திலே அதை தொடர்ந்து வழங்குவதற்குண்டான உத்தரவாதத்தையும் அந்த வழக்கிலே நாம் ஏற்படுத்த வேண்டும். அரியர் சம்பந்தமான நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே அந்த வழக்கிலே நாம் கூடுதல் கவனம் எடுத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்முடைய ஓய்வுகால சேமநல திட்டம் 92 உருவாக்கப்பட்ட பிஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டதை எதிர்த்து நமது அமைப்பு தொடுத்த வழக்கிலே 2023ஆம் ஆண்டு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாதனால் 2024 நாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 557/2024 என்ற வழக்கை தொடுத்தோம். அந்த வழக்கிலே 26/2/2025 அன்று மாண்புமிகு நீதியரசரிடம் அரசு தரப்பில் இருந்து 3 வாரங்களில் உரிய வழிகாட்டுதல்களை பெற்று நடைமுறைப்படுத்துவதாக சொல்லி சென்றவர்கள் 6 மாத காலம் ஆகிவிட்டது, நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே அந்த வழக்கை விரைந்து விசாரணைக்கு கொண்டு வருவதற்குண்டான ஏற்பாடுகளை நமது வழக்கறிஞர் மூலமாக நாம் தொடர்ந்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அடுத்த வழக்கு ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியர்களுக்கும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற வழக்கு 2015 தொடரப்பட்ட வழக்கு. நம்மை போன்ற இதே ஒரு வழக்கை பணியாளர் சம்மேளனம் தொடுத்திருந்தது. 2 வழக்குகளும் மதுரை உயர்நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வழக்கிலே நம்மை போன்ற ஒரு ஓய்வு பெற்ற அமைப்பு தொடுத்த வழக்கு ஓய்வூதியர்களுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு வந்ததனால் அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு செய்து இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே நடத்தி வருகிறோம். ரிட் அப்பீல் MD 888/2023 என்ற அந்த வழக்கு பல்வேறு விசாரணைகளை முடிந்து இறுதியாக கடந்த 29/8/2025 அன்று உத்தரவுக்காக அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவை நமக்கு சாதகமாக வரும் என்ற நம்பிக்கையோடு விரைவில் கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கைகளை நமது வழக்கறிஞர் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமை நண்பர்களே, தோழர்களே, இந்த வழக்கு நாம் தொடுத்திருக்கூடிய ஒப்பந்த உயர்வு வழக்கிலே வரக்கூடிய தீர்ப்பு இன்றைக்கு ஓய்வூதியர்கள் மத்தியிலே தொழிலாளர்கள் 12 ஒப்பந்தத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய இரட்டை அகவலைப்படி உயர்வு 2016க்கு முன்னால் 2016க்கு பின் என்று சொல்லி 2 விதமான அந்த அகவலைப்படி உயர்வு என்பது இந்த வழக்கினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஒரே அடிப்படையிலே வழங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குண்டான ஏற்பாடுகளை நமது அமைப்பு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான வழக்கு, இன்றைக்கு நம்முடைய ஓய்வூதிய திட்ட விதிகளிலே குடும்ப ஓய்வூதியம் வழங்குவதற்குண்டான ஒரு சரத்து இருக்கிறது. ஒரு தொழிலாளி பணி காலத்தில் இறந்துவிட்டால் அவர் இறுதியாக பெற்ற மாத சம்பளத்தின் அடிப்படையில் அவருடைய வாரிசுக்கு, அவருடைய மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற அந்த சரத்து இன்றைக்கு தவறான முறையிலே போக்குவரத்து கழகங்களிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக 2019 ஒப்பந்தத்திற்கு பிறகாக பணியில் இருந்து மரணமடைந்த அந்த உறுப்பினருடைய வாரிசுகள், குடும்ப ஓய்வூதியர்கள், அவர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% அடிப்படை பென்ஷன் என்பதற்கு பதிலாக 2009 போடப்பட்ட ஒரு அரசாணையை காரணம் காட்டி அதிகபட்சமாக 21,750 தான். அவர் எவ்வளவு அடிப்படை சம்பளம் பெற்றிருந்தாலும் கூட அடிப்படை பென்ஷனாக 21,750 மட்டும்தான் அடிப்படை பென்ஷன். அதற்குண்டான அகவலைப்படி தான் வழங்கப்படும் என்ற நடைமுறை இருக்கிறது. இதை எதிர்த்து நமது வழிகாட்டுதலிலே நமது குடும்ப ஓய்வூதிய சகோதரி ஒருவருடைய பெயரிலே அவருடைய சார்பாக நம்முடைய அமைப்பு அதற்குண்டான வழக்கை தொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகளை மதுரை உயர்நீதிமன்றத்தில் செய்திருக்கிறோம். அந்த வழக்கும் விரைவில் விசாரணைக்கு வந்து நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய இயக்கங்களை மேலும் மேலும் வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு மட்டுமல்ல,
ஓய்வூதியர்கள் மத்தியிலே, போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் மத்தியிலே நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரேவா அமைப்பு இதனுடைய ஒற்றுமையை, இதனுடைய கட்டுப்பாட்டை, இதனுடைய செயல்பாட்டை முடக்குவதற்கு யார் முயற்சி செய்தாலும், எப்படிப்பட்ட முயற்சி செய்தாலும் அவைகளையெல்லாம் முறியடித்து ரேவா அமைப்பு என்றென்றும் போக்குவரத்து கழக ஓய்வூதியருடைய நலன்களை காக்கும் என்ற அடிப்படையில் நமது மாநில மண்டல கிளை நிர்வாகிகளும் நமது உறுப்பினர்களும் சபதமேற்று செயல்பட வேண்டும். நமக்கு எதிராக பின்னப்படக்கூடிய அவதூறுகளை சதி வலைகளை அறுத்தெறிந்து மேலும் மேலும் முன்னேறி செல்வோம். போக்குவரத்து கழக ஓய்வூதியருடைய நலன்களை காப்போம். நன்றி, வணக்கம்.